ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு அம்புடுதா மீடியா. நீ நம்ம எந்த படத்தை பற்றி பார்க்க போகிறோன்னா கோட். ஃபர்ஸ்ட் இந்த படத்தில் பெரிய பாசிட்டிவ் என்னன்னா தளபதி விஜய் தான். ஏன் தளபதி விஜய் தான் படத்தில் பெரிய பாசிட்டிவ்னா, இந்த கதையை அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கு ஒரு மனசு வேணுன்றது நெக்ஸ்ட்டு. ஆனால் இந்த கதையில் நடக்கிற ஒரு சில சஸ்பென்ஸு, ஒரு சில கேமியோஸ்லாம் இருக்குல்ல, இதை அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கு உண்மையாலேயே பெரிய மனசு வேணும். அந்த மனசு தளபதி விஜய் கிட்ட இருக்குன்னு காமிச்சிருக்காரு இந்த படம் மூலியமா. இந்த படம் பார்த்தா 3 hours 3 நிமிஷம் ஓடுது. லென்த்தான படம் தான். அதே மாதிரி நிறைய பேர் ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா இருக்கு, செகண்ட் ஹாஃப் நல்லா இல்லைன்றாங்களே. நம்ம ஸ்டார்டிங்லேருந்து நம்ம சொல்றது என்னன்னா, இந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் கான்செப்டுக்குள்ள நாங்கள் வரமாட்டோம். ஏன் வரமாட்டோம்னா, ஒரு படம், ஒரு டேரக்டர் ஒரு படம் எடுத்திருக்காரு. அதோட டியூரேஷன், அதோட ரன்னிங் டியூரேஷன் 3 hours 3 minutes. நம்ம ஃபுல் படத்தை பற்றி தான் பேசணும். இங்கே நீங்கள் அந்த பாப்கார்னை விற்கிறதுக்கும் அந்த ஸ்நாக்ஸை விற்கிறதுக்கும் நடுவில் இன்டர்மிஷன்னு. அதேமாரி ஒரு சில தேட்டரில் பார்த்தீங்கன்னு வச்சுங்க, பாப்கார்ன் எல்லாமே ரேட் அதிகமாகுது டிக்கெட்டை விட. அது எந்த தேட்டர்னு தெரிஞ்சால் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் போட்டுருங்க. அந்த பாப்கார்ன் இந்த ஸ்நாக்ஸ்லாம் விற்கிறதுக்கு நீங்கள் ஒரு இன்டர்மிஷன் ஒரு விஷயத்த பண்ணுவீங்க. அதனால ஒரு படைப்பாளி எடுத்த படத்தை நாங்கள் 2ஆக பார்க்கணுமா, ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா இருக்குது செகண்ட் ஹாஃப் நல்லா இல்லைன்னு அப்படிலாம் பார்க்க முடியாது. மொத்தமாக இந்த படம் டியூரேஷனுக்கு ஒருத்தான்னு கேட்டால் டியூரேஷன்லாம் பிரச்சனை இல்லை. அதெல்லாம் எங்கேயுமே லேக் ஆகிற மாதிரி ஃபீல் ஆகல. ஒரு சில சீன்ஸு மேபி ஒரு ஜென்ரல் ஆடியன்ஸாக பார்க்குறதுக்கோ ஒரு நார்மலாக பார்க்குறப்போ கொஞ்சம் டவுன் ஆகிற மாதிரி ஃபீல் ஆகலாம். ஏன்னா அது அந்த கதைக்கு தேவைப்படுது. அந்த படத்தோட கதை என்னன்னா, ஆக்சுவலாக இது ஒரு ரிவெஞ்ச் ஸ்டோரி. இந்த படத்தோட கதை ரொம்ப டிஃப்ரெண்டான கதை. இது வரைக்கும் அந்த சினிமாலே இது ரொம்ப தனிச்சு இருக்கானா கேட்டால் அப்படிலாம் இல்லை, ரொம்ப நார்மலாக தான் இருக்குது. ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன், இது ஒரு கமர்ஷியல் படம்னு. இந்த படத்தில் லாஜிக்லாம் எதிர்பார்க்காதீங்க. ஏன் சொல்கிறேன்னா, இந்த படத்தில் தளபதி அவர் 2026 பாலிட்டிக்கல் என்ட்ரி ஆகிறார்ல, அதுக்கே ரெஃபரன்ஸ் கொடுக்குற மாதிரி நிறைய சீன் இருக்குது. பிரேம்ஜி ஒரு இடத்துல போயிட்டு சொல்கிறது அதுவாக இருக்கட்டும். ப்ளஸ் அந்த காரோட நம்பர் TN07CM 2026 போட்டிருக்கோம். இதில் ரெஃபரன்ஸ் கொடுக்குற மாதிரி இருக்குது. ஆனால் இந்த படத்துக்கு இது லாஜிக் இல்லை தான். ஏன்னா கமர்ஷியல் படத்தை நீங்கள் லாஜிக் எதிர்பார்க்க முடியாது. நான் என்ன சொல்கிறேன்னா, எந்த ஒரு லாஜிக்கும் இல்லாமல் நார்மலாக போயிட்டு ஒரு 3 மணி நேரம் சில் பண்ணிட்டு வரலாம். இந்த படத்தில் நிறைய டெக்னாலஜி யூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த டெக்னாலஜிக்கு யூஸ் பண்ணுறது மேட்ரு இல்லை, அதுக்குன்னு ஒரு டைம் எடுக்கும். பெஸ்ட்டாக அவுட்புட் கொண்டு வரதுக்கு ஒரு டைம் எடுக்கும். அந்த டைமு இந்த படத்தில் ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்களான்னு கேட்டால் அதுக்கு நான் பதில் சொல்கிறத விட அந்த டேரக்டரோட பதிலே பாருங்கள். I think we just did this film in 11-12 months. I think 1 year we finished the whole film. Actually this film Hollywood la panna it will take a long time. நம்ம budget நம்மளுடைய regional film and so soon I think அந்த டெக்னாலஜி யூஸ் பண்றப்போ நிறைய ரிவ்யூ நம்ம பார்க்குறப்போ VFXலாம் அப்படியே தெரியுது, CG ஒர்க்லாம் அப்படியே தெரியுதுன்றாங்க. ஏன் அது அப்படியே லிட்டரலாக தெரியுதுன்னா, அது ஒர்க் பண்ண கொஞ்சம் டைம் ஆகும். புரியுதா? எதுவுமே இப்போ நம்ம பண்ற வீடியோவே 10 நிமிஷத்துக்கு எடிட் பண்ண முடியுமா? முடியாது. அதுக்கான ஒரு டைம் எடுக்கும். எடிட்டிங்கு இந்த மாதிரி விஷயம்லாம் கிரியேட்டிவிட்டி, அதுக்கான ஒரு டைமை கொடுக்கணும். மேபி அந்த டைம் இங்கே மிஸ் ஆகுறதுனால ஒரு சில இடத்துல அப்படி தெரியலாம். மற்றபடி கதைக்கும் அதுக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் இல்லை. கதை ஒரு ஃப்ளோவில் போகுது, இது ஒரு விஷயம் கரெக்டாக தான் போகுது. வெங்கட் பிரபுன்னு ஒன்றுமே அவரோட ஸ்க்ரீன் பிளேலாம் நம்ம டவுட் படக்கூடாது. ஏன்னா இது வரைக்கும் அவர் பண்ண படம் எல்லாமே ஸ்க்ரீன் பிளே நல்லா தான் பண்ணுவார். அது நம்ம கொஸ்டின் பண்ண முடியாது. ஏன்னா இப்போ அந்த சூர்யா வச்சு மாஸ்னு ஒரு படம் எடுத்தார்ல, எனக்கு அந்த படத்தில் இருக்கிற ஸ்க்ரீன் பிளேவும் பிடிச்சிதான் இருந்தது. மேபி அந்த படம் ஒர்க் அவுட் ஆகல நிறைய பேர் சொல்கிறாங்க. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் அதுவுமே நல்ல படம் தான். அவரோட ஸ்க்ரீன் பிளே நல்லா இருக்கும். வெங்கட் பிரபுன்ற ஒருத்தருக்கு ஒரு கேப்பபிலிட்டி இருக்குது. அவர் ஒரு படத்தை ஆடியன்ஸாக பார்க்குறாருன்னு நினைக்கிறேன். அவர் எங்கே டவுனாக ஃபீல் பண்ணுறாரோ அங்கெல்லாம் ஒரு பூஸ்டப் கொடுக்குற மாதிரி ஒரு சீன் இருக்குது. அது கோட்லேயும் இருக்குது. அந்த மாதிரி நிறைய விஷயம். இந்த படத்தோட மியூசிக் டைரக்டர் யுவன் சங்கர் ராஜா. நிறைய பேர் மிக்ஸ்டு ரிவ்யூவாக தான் கொடுத்துட்ருக்காங்க. ஆனால் எங்கள் விஷயம் என்னென்னா, உனக்கு ஞாபகம் இருக்கா, நான் இந்த விசில் போடு சாங் வரப்பவே நான் சொன்னேன். அப்போவே இதோட சவுண்டிங்கே நல்லா இருக்குது, இது தேட்டரில் பார்க்க நல்லா இருக்கும்னு நான் சொன்னேன். அந்த டைமில் எல்லாருமே அந்த சாங்கை ட்ரோல் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ நான் என்ன யோசிச்சேன், இப்போ எனக்கு மட்டும் சாங் பிடிச்சிருந்தது. நம்ம வியர்டாக யோசிக்கிற மாதிரிலாம் யோசித்தேன். ஆனால் இப்போ நான் அன்றைக்கி என்ன நினச்சினோ அதுதான் இங்கே நடந்திருக்கு. தேட்டரில் எல்லாருமே அந்த பாட்டுக்கு என்ஜாய் பண்ணுறாங்கன்னா அதோட சவுண்டிங் தான் மேட்ரு. ப்ளஸ் இன்னொரு விஷயம், விசில் போட அப்போ வந்ததில்ல, அப்போத்திக்கும் இப்போ தேட்டரில் பார்க்கறதுக்கு சவுண்டிங்கில் டிஃப்ரெண்ட் பண்ணியிருக்காங்க. நீங்கள் அதை ஃபீல் பண்ணியிருந்தீங்கன்னா மறக்காமல் அதை கமெண்ட் செக்ஷனில் போட்டுருங்க. அதே மாதிரி இந்த படத்தில் ரொம்ப நோட்டபுளான ஒரு விஷயம் என்னென்னா, இந்த படத்தில் வர எல்லா கேரக்டருக்குமே ஒரு இம்பார்ட்டன்ஸ் இருக்குது. இப்போது ஒரு பெரிய படம், ஒரு பெரிய பட்ஜெட்டில் பெரிய ஹீரோ வச்சு எடுக்கிறோன்னா சில டேரக்டர்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, எக்ஸாம்பிளுக்கு மறைச்சி பேசலாம், அதனால் லியோ எடுத்துக்கோ. இதுக்கு முன்னாடி விஜய் படம் லியோவே எடுத்துக்கேன். அதுலேயுமே நிறைய கேரக்டர்ஸ் இருந்தாலும் ஒரு சில கேரக்டர்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் இல்லாதனால அந்த படம் கொஞ்சம் டவுன் ஆயிடுச்சு. கரெக்டாக? ஆனால் இந்த படத்தில் அந்த ஒரு விஷயம் இல்லை. நீ இந்த படத்தில் பெரிய கேஷ் குரூ இருக்காங்க.
ஸ்னேகா, பிரசாந்த், பிரபுதேவா இருக்காரு. இவ்வளோ கேஷ் க்ரூ வச்சுமே அதை சூப்பராக பேலன்ஸ் பண்ணியிருக்காரு. எதுக்கு இவங்க இந்த கதைக்கு தேவையே இல்லாமல் வந்தாங்கன்றத வெங்கட் பிரபு அவர் யோசிக்கவே உள்ள. அந்த பையன் விஜய்க்கு வர பேர் முதற்கொண்டு இந்த படத்தில் வர கேமியோஸோ சில சர்ப்ரைஸ்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் எடுத்துட்டு வெறும் இந்த படம் மட்டும் பார்த்தா இந்த படம் ரொம்ப ஆவரேஜான ஒரு படமாக தான் வந்திருக்கும். ஏன் வந்து இந்த படம் வந்து இப்போ ஆடியன்ஸ் கூட ரொம்ப கனெக்ட் ஆயிடுச்சு, ஆடியன்ஸுன்னு சொல்கிறதோட தளபதி ஃபேன்ஸோட ரொம்ப கனெக்ட் ஆயிடுச்சுன்னா அந்த மாதிரி சர்ப்ரைஸ் எலமெண்ட்டு அந்த மாதிரி கேமியோஸ்லாம் ஒரு சிலது வரதுனால தான் ரொம்பவும் கனெக்ட் ஆயிடுச்சு. இது எப்படி தெரியுமா, அதுக்கு நான் ஒரு எக்ஸாம்பிள் தரேன். ஒரு கல்யாண வீடு, ஓகேவா, அந்த வீடை சுற்றி அப்படியே சீரியல் லைட்டு, வாழை மரம், அந்த தெரு ஃபுல்லாக லைட்டு, ஸ்பீக்கரு இதெல்லாம் போட்டு பயங்கரமாக டெக்கரேஷன் பண்ணி செம்மையாக வச்சுருக்காங்க, ஓகேவா. அது எதுவுமே இல்லைன்னா கல்யாண வீடே இல்லை. இப்போ நீனே என்ன சொல்கிற, கல்யாண வீடே இல்லைன்ற. நான் என்ன கேட்குறேன், அந்த சீரியல் லைட்டு, இந்த வாழை மரம், அந்த அந்த ஸ்பீக்கர் பாக்ஸு இதெல்லாம் முக்கியமா, அங்கே நடக்கிற கல்யாணம் முக்கியமா? கல்யாணம் தான் முக்கியம். அங்கதான் கொஞ்சம் மிஸ் ஆகுது. ஓவராலா இந்த படம் எப்படி இருக்குன்னா, நம்ம கொட்டுக்காளிக்கு என்ன சொல்லியிருந்தோம்னா, இது வந்து கமர்ஷியல் ஆடியன்ஸ்க்கான படம் கிடையாது, இது வந்து தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் படம் கிடையாது, இது வந்து ஒரு ஃபிலிம் ஃபெஸ்டிவலுக்கான படம். இது எத்தனை வந்து ஏன் தியேட்டர்ல வந்து திணிச்சிங்கன்றதா நம்மளோட கேள்வியா இருந்தது. அதுக்கப்புறமேட்டு அது நிறைய பேர் எதிர்ப்பு தெரிவிச்சிங்க. நாங்க சொன்னதான் பெரிய பெரிய டைரக்டர் சொன்னாங்க. இப்போ இந்த கோட்டு படம் என்னன்னா அப்படியே இந்த கொட்டுக்காளிக்கு ஆப்போசிட். இது வந்து கமர்ஷியல் ஆடியன்ஸ்க்கான படம், இது வந்து பக்கா தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ்க்கான ஒரு படம். ஓடிடியில் வரட்டும், பொறுமையாக பார்த்துக்கலாம், இல்லைன்னா இந்த இல்லீகலாக ஏற்றிட்டு பார்க்கலாம். அப்படிலாம் இருக்குன்னா அந்த படம் சுத்தமாக பிடிக்காத ஒரு படமாக கூட போகிறதுக்கு நிறையவும் வாய்ப்பு இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு இப்போ இல்லைனாலும் நாளைக்கு அப்போ போயிட்டு முடிஞ்ச அளவுக்கு தியேட்டரில் போய் இந்த படத்தை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறாங்க. நீங்கள் தளபதியோட டயாட் ஃபேன்னா கண்டிப்பாக இந்த படத்தை போய் தியேட்டரில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்கள். உங்களுக்கான எலமெண்ட் இந்த படத்தில் நிறையவே இருக்குது. தலை ஃபேனாக இருந்தாலும் போய் பாருங்கள், உங்களுக்கான எலமெண்ட்டாக இந்த படத்தில் இருக்குது. சிவகார்த்திகேயன் ஃபேனாக இருந்தாலும் போய் பாருங்கள், த்ரிஷா ஃபேனாக இருந்தாலும் போய் பாருங்க, தலை டோனி ஃபேனாக இருந்தாலும் போய் பாருங்க, பிரேம்ஜி ஃபேனாக இருந்தாலும் போய் பாருங்க, அர்ச்சனா கல்பத்தி ஃபேனாக இருந்தாலும் போய் பாருங்க. ஆமாம், எனக்கு ஒரு டவுட்டு, நீ என் கூட வந்து தேட்டரில் படம் பார்க்கல, வேறு எந்த தேட்டரில் போய் பார்த்த? நான் எங்கே போனேன்? அப்புறம் அதான் நேற்றுலேருந்து ஸ்டேட்டஸ் போட்டுனுக்குறானுங்களே பசங்க, ஃபுல் படத்தையும் பார்த்துட்டேன். நோ, அப்பெல்லாம் சிரிக்காதீங்க, எந்த சீன் கேட்டாலும் சொல்லிடுவேன் கரெக்டாக. அம்புட்டு தான்.